sir. Evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. Last class experiment பார்த்தோம் இல்லையா? Yes, sir. இன்னைக்கு இந்த அமிலம் மூலம் பாடம் முடிச்சு விடுவோம் இல்லையா? இன்னைக்கு பேப்பரும் பார்த்தது கடந்த கிளாஸ். Yes, sir. பார்த்தோம் பேப்பர். ஓ அமிலம் கடைசி கட்டத்திற்கான Heading போடுங்க. ஓகே, ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட பாடத்தலைப்பு வந்து அமிலமும் மூலமும். கடந்த கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டோம், இருந்தாலும் இன்றைக்கு இந்த பாடம் கம்ப்ளீட்டா முடிக்கணும். அமிலமும் மூலமும் அப்படிங்கிற பாடத்தலைப்புல நாங்க கடந்த கிளாஸ்ல பார்த்த விஷயங்கள் அமில பதார்த்தங்கள் எவை என்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எதெல்லாம் அமில பதார்த்தங்கள்? அமில பதார்த்தங்கள் உப்பு புளிப்பு ரசமுடைய பதார்த்தங்கள். என்ன சார்? புளிப்பு, புளிப்பு, புளிப்பு சுவையுடைய சகல பொருட்களும் அமிலத்தன்மையான பதார்த்தங்கள் ஆகும். என்ன உங்களுக்கு தெரியும்? எலுமிச்சை, தயிர், புளி, இவை எல்லாமே அமில பதார்த்தங்களாக இருக்கும். மாம்பழம், மாங்காய் இல்லையா? மாங்காய், நெல்லி, நாங்க சாப்பிட தக்காளி, வினாகிரி, புளித்த பால், இது எல்லாமே புளிப்பு சுவையுடையன. ஆகவே புளிப்பு சுவையுடையன எல்லாமே அமில பதார்த்தங்கள். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அமில பதார்த்தங்களின் pH வீச்சு எவ்வாறு அமையும் பிள்ளைகள்? pH பெருமானம் எவ்வாறு அமையும் நினைக்கிறீங்க? அமில பதார்த்தங்களின் pH படிச்சேன் கடந்த கிளாஸ். pH என்ற பெருமானம் என்ன நம்பரிலிருந்து என்ன நம்பர் வரைக்கும் இருக்கு? சராப் சொல்லுங்க. சைபரிலிருந்து 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 14 மட்டும் இருக்கு இந்த pH பெருமானம் என்றது. சரியா? pH பெருமானம்ங்கிறது ஒரு அளவிடை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு pH பெருமானம் காணப்படுது. அந்த pH பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு நாங்க அந்த பொருள் அமிலமானதா, மூலமானதா, நடுநிலையானதான்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஒரு பொருள் அமிலத்தன்மையா, மூலத்தன்மையா, நடுநிலையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? 7 வந்து நடுநிலை, 1 ல இருந்து 6 வரைக்கும் அமிலம். அப்ப நாங்க pH 14 வரைக்கும் மூலம். pH பெருமானம் மிக முக்கியமா பார்த்துக்கோங்க. எல்லா பொருட்களும், ஒரு மண், நாங்க சாப்பிடக்கூடிய உணவு, எங்களோட உடம்புல இருக்க ரத்தம், சரியா, எங்க உடம்புல
இருக்கக்கூடிய சுரப்பிகள், சார்ம நாங்க குடிக்கிற தேநீர், நாங்க குடிக்கக்கூடிய இந்த ஜூஸ், நாங்க குடிக்கக்கூடிய மென்பானங்கள், சரியா? இப்படி எல்லா பொருட்களுக்கும் ஒரு pH இருக்கு. pH இலக்கம் ஒன்று இருக்கு. அந்த இலக்கத்தை நாங்க தெரிஞ்சுக்கொண்டா அது அமிலமா மூலமான்னு கண்டுபிடிக்கலாம். மனனம் செய்ய தேவையில்லை. அப்போ அமிலம் என்றா அது 0 6 வரை இருக்கும். ஒரு அமிலப் பொருளாக இருந்தால் அது 0 6 வரையான pH பெருமானத்தை எடுக்கும். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5, 6 இதுக்குள்ள இருக்கலாம். இப்போ புளிப்பு சுவையுடைய எலுமிச்சை எடுத்தீங்கன்னா எலுமிச்சை சாரோட pH பெருமானம் இந்த 0 6க்குள்ள இருக்கும். அது 5 இருக்கலாம். தயிர் 5.1. தஸ்மிதா சொல்லுங்க. ஓகே, அப்போ pH பெருமானம், இந்த பெருமானங்கிறது விலங்காட்டி கேளுங்க, மைக் ஆன் பண்ணி கேளுங்க. அப்போ அமில பதார்த்தம்ங்கிறத கண்டுபிடிக்க இலகுவான 2 வழிகள். ஒன்று புளிப்பு சுவையுடையதாக இருக்கும், இரண்டாவது இந்த pH பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு நான் கண்டுபிடிக்கலாம். அப்ப 6 வரையான pH கொண்டது அமில பதார்த்தங்கள். அடுத்து வரும் எங்கட மூல பதார்த்தம். மூல பதார்த்தம் சொல்லுவோம். எதெல்லாம் மூல பதார்த்தம்? 8ல இருந்து 14 வரைக்கும் உள்ள இலக்கங்கள் மூல 8 தொடக்கம் 14 வரை. வெரி குட். 8 தொடக்கம் 14 வரையான pH பெருமானத்தை கொண்டது மூலங்கள். உதாரணம் மூல பதார்த்தம் சீனி, உப்பு. சீனி, உப்பெல்லாம் மூல பதார்த்தம் அல்ல, அவை நடுநிலை பதார்த்தம். ஹைட்ரோசைட், பொட்டாசியம் ஹைட்ரோசைட், அது பாடநூல்ல உள்ளது இல்லையா? சவர்க்காரம். மூல பதார்த்தங்கள் பெரும்பாலும் கையில படும்போது கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். சவர்க்காரம், ஷாம்பு. சார் மஞ்சள் நீர் இல்லம்மா, மஞ்சள் நீர் வராது. சவர்க்காரம், ஷாம்பு, ரின்சோ, சுண்ணாம்பு, சவர்க்காரம், ஷாம்பு, ரின்சோ, சுண்ணாம்பு, சாம்பல், இவையெல்லாம் மூல பதார்த்தங்களாக இருக்கும். மஞ்சள் நீர் என்பது அமில மூலம் அல்ல, அது காட்டிகளுக்குள்ள வரும். மூல பதார்த்தங்கள் என்று சொல்லும் போது 8 14 வரையான pH கொண்டது. சவர்க்காரம், ஷாம்பு, சலவை தூள் இல்லையா? ரின்சோண்டு போடுறது இல்ல, சலவை தூள். ரின்சோண்டா அது பிராண்ட் தானே இல்லையா? சலவை தூள். அதே மாதிரி சுண்ணாம்பு, சாம்பல் என்பன மூல பதார்த்தங்களாக இருக்கும். இதை கொஞ்சம் நாங்க மெமரைஸ் தான் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. நடுநிலை பதார்த்தம் என்பது அதோட pH 7 இருக்கும். அப்ப எது நடுநிலை பதார்த்தம்? நாங்க அருந்துற நீர், உப்பு, சீனி, எண்ணெய், இதெல்லாம் நடுநிலை பதார்த்தங்களாக இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிலம் வேண்டா pH 6 விட குறைவு, புளிப்பு சுவையுடையதெல்லாம் அமிலம். மூலம் சிலதுகள் இருக்கு, கொஞ்சம் இதை பார்த்து கொள்ளுங்க. 8 14 வரையான pH கொண்டதாக இருக்கும். அதே போல ஸ்ருபிகா எங்க டிராவலிங்ல இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளும். ஓகே, கடந்த கிளாஸ் படிச்சதானே பார்த்துட்டு இருக்கேன். கவனம். டிராவலிங்ல இருக்க கவனம். ஓகே, சோ நடுநிலை பதார்த்தம் என்று சொன்னா அது pH 7. நீர், உப்பு, சீனி, எண்ணெய் வகைகள் அதுக்குள்ள அடங்கும், நடுநிலை பதார்த்தம். இனி நாங்க பார்க்க போறது காட்டிகள். அது என்ன காட்டி? காட்டி என்பது அமிலத்தில் ஒரு நிறத்தையும் மூலத்தில் பிறிதொரு நிறத்தையும் வெளிப்படுத்துற ரசாயன பொருட்களே காட்டிகள். படிச்சிருக்கிறோமா?
எஸ் சார். ம் சார் படிக்கல அமிலத்தில் இப்பதான் படிக்க போறோம். ஓ எல்லாம் படிச்சாச்சுன்னா சரா. சரி எஸ் சார் படிச்சது. அமிலத்தில் ஒரு நிறமும் மூலத்தில் வேறொரு நிறமும். நீலப்பாசித்தாய் வந்து அமிலத்துல சிவப்பு நிறத்தையும் மூலத்துல நீல நிறத்தையும் காட்டும். அந்த சரி, அமிலத்தில் ஒரு நிறமும் மூலத்தில் வேறொரு நிறமும் வெளிப்படுத்தக்கூடியதுதான் காட்டிகள். அவ காட்டி என்றால் என்னன்னு கேட்பாங்க. காட்டி என்பது எங்கட பாஷையில சொன்னா அமிலமா மூலமான்னு காட்டி கொடுக்கிறதான் காட்டி. அப்ப காட்டி கொடுத்தல் காட்டி என்று எழுதலாது. அமிலத்தில் ஒரு நிறத்தையும் மூலத்தில் வேறொரு நிறத்தை வெளிப்படுத்துறதுதான் காட்டிகள். அடுத்த விஷயம் நாங்க பார்க்க இருக்கிறோம், ஆய்வுகூடத்தில் இருக்கிற அமிலங்கள் என்னென்ன இருக்கு. இதான் முதல்ல எங்கட ஆள் சொன்னது. எங்களோட லேப்ல என்னென்ன அமிலங்கள் இருக்கும். வினாகிரி வீட்டுல இருக்கிற அமிலம் தானே. சல்பூரிக் அமிலம் எங்களோட லேப்ல இருக்கக்கூடிய அமிலம் சல்பூரிக் அமிலம். இது நாங்க பேட்டரி அமிலம் என்று சொல்லுவோம். பேட்டரிகளில் பாவிக்கக்கூடிய அமிலம் நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம். சார் நைட்ரிக் அமிலம் மெதைல் செம்மஞ்சள். மெதைல் செம்மஞ்சள் வந்து காட்டி. ஐதரோ குளோரிக் அமிலம். குளோரிக் அமிலம். இந்த மூன்று தான் அமிலங்கள், ஆய்வுகூடத்தில் இருக்கக்கூடிய அமிலங்கள். சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஐதரோ குளோரிக் அமிலம். சல்பூரிக் அமிலம் தான் பேட்டரிக்கு பாவிக்கிற அமிலங்கள். ஹைதரோ குளோரிக் அமிலம் சம்பந்தமா நாங்க பின்னாடி படிக்க இருக்கிறோம். எங்கட இறைப்பையில இருக்கிற அமிலம். எங்கட சாப்பிட்ட பிற்பாடு சாப்பாடெல்லாம் நன்கு சமிபாடு அடைவதற்காக எங்களுடைய வயிறு இறைப்பையில் வரக்கூடிய அமிலம் தான் இந்த மூன்றாவது அமிலம், ஐதரோ குளோரிக் அமிலம். இந்த அமிலம் வந்து எங்கட இறைப்பை பாதிக்கப்பட்டாதான் ஃபஹீமா கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படும். ஓகேவா? ஓகே சார். சோ பாத்துக்கோங்க. அடுத்த எங்கட ஆய்வு கூட மூலங்கள் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டா அதான் எங்கட ஆள் சொன்னார். என்ன? பொட்டாசியம், இது ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம், பொட்டாசியம் இல்ல, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடு என்று முடியக்கூடிய அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு என்பன ஆய்வுகூடத்தில் இருக்கக்கூடிய மூலங்கள். அடுத்து நாங்க பார்க்க இருக்கிறோம் ஒரு ஆய்வுகூடத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டிகள் காட்டக்கூடிய நிறம். இது நாங்க அன்றைக்கு பரிசோதனை பார்த்தோம். அன்றைக்கு நான் சிலதுகள் கொண்டது காட்டினேன், எல்லாம் காட்ட கிடைக்கல, சிலதுகள் காட்டினேன். இப்ப இந்த நிறமாற்றங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, அமிலத்தில் நீலப்பாசித்தால் சிவப்பாக மாறும். அப்ப அமிலத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பாசித்தால் வந்து சிவப்பு, நீலப்பாசித்தால் சிவப்பாக மாறும். சிவப்பு பாசித்தால் வந்து மூலத்துல நீளமா மாறும். அப்போ தெளிவா பார்த்துக்கொள்ளணும். நீலப்பாசித்தால் வந்து எதில் நிறமாற்றத்தை கொண்டு வருது? அமிலங்கள்ல. சிவப்பு பாசித்தால் மூலங்கள்ல நிறமாற்றத்தை கொண்டு வருது. பினோப்தலின் என்பது மூலத்துல இளஞ்சிவப்பா இருக்கு, அமிலத்துல நிறம் இல்ல. மெதைல் செம்மஞ்சள் என்பது அமிலத்துல சிவப்பாகவும் மூலத்துல மஞ்சளாகவும் இருக்கு. pH தால் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நீல பாசித்தால், சிவப்பு பாசித்தால், மெதைல் செம்மஞ்சள், பினோப்திலினை கொண்டு நீங்க அமிலமா மூலமான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ சும்மா எப்பவுமே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஓகே, இந்த உதாரணத்தை கொஞ்சம் கவனிங்க.
உங்களுக்கு முன்னாடி 1 2 3 4 4 இதுகள் குவளைகள் இருக்கு. இது வந்து குவளை A, இது குவளை B, இது குவளை C, இது குவளை D. சரியா? இதுல நாங்க பாப்போம் இருக்கா இதுல இருக்கிறது புளி. இந்த பில இருக்கிறது சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலம். சீல இருக்கிறது சவர்க்காரம். டீல இருக்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி என்னண்டா, இந்த நாளிலையும் நாங்க என்ன செய்ய போறோம்டா, நீலப்பாசித்தால் இடுறோம். பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க எல்லாம் செய்ய போறீங்க. இந்த 4 நாங்க இடுறது என்னத்த, நீலப்பாசித்தால். ப்ளூ லிட்மஸ் என்று சொல்லுவோம். ப்ளூ லிட்மஸ், நீலப்பாசித்தால் இடுறோம். ஓகே, சிந்திங்க எல்லாரும். இந்த 4 நீலப்பாசித்தால் இட்டால் எதில் நிறமாற்றம் ஏற்படும்? என்ன நிறமாற்றம் ஏற்படும்? புலி. ஒரு ஆள் தான் பதில் சொல்லிருக்காங்க. நீங்க மத்தவங்க சத்ததில்லை. சார் ஏல புளி இருக்கு, சல்பூரிக் அமிலம் இருக்கு, A, B. C, சவர்க்காரம். சவர்க்காரம். D, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. 4 நீலப்பாசித்தால் இடப்படுது. இதுல நிறமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சார் புலி. புளியில் சிவப்பு நிறம் கிடைக்கும். சல்பூரிக் அமிலத்துல புளியில சிவப்பு கிடைக்கும். சல்பூரிக் அமிலத்துல நீலப்பாசித்தால் புளியில சிவப்பு நிறம் வருமாட்டா. புளி எப்படியான சாமா? அமிலம். அப்ப சல்பூரிக் அமிலம் எப்படியான சாமா? அமிலம். அதுலதான் பேர்ல விட இருக்கு. அதுதான் விட இருக்கு. சல்பூரிக் அமிலம். சார் 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 அது வந்து ரெட் கலர். மத்தவங்க எல்லாம் தூங்குறாங்க போல சுரபிகா. அதான் பிரச்சனை. எல்லாரும் நித்திர நல்லா தூங்கி கொண்டிருக்காங்க. சுரபிகா வந்தோடனே தான் பேசுறாங்க. பாவம், சுரபிகா டிராவலிங்ல இருந்து மைக் ஆன் பண்ணி சொல்றாங்க பதில. மத்தவங்க தூங்கட்டும். ஓகே, இவ்வளவு அழகா எழுதிருக்கு. சல்பூரிக் அமிலம் வேண்டாம், அமிலம் தானே. அமிலத்துல சிவப்பு வரும். சவர்க்காரத்துல நீலம் நீளமாகவே தான் இருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீலம் நீளமாகவே தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி சிவப்பு பாசித்தால போட்டா புளியில என்ன நிறமாற்றம் வரும்? நிறமாற்றம் இல்லை, சிவப்பாவே இருக்கும். சல்பூரிக் அமிலத்திலும் சிவப்பாவே இருக்கும். ஆனால் சவர்க்காரத்துல நீளமாகவும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீளமாகவும் மாறும். அடுத்து பினோப்தலீன்.
பினப்தலின போட்டா புளியில நிறம் இல்ல, சல்பூரிக் அமிலத்துல நிறம் இல்ல, சவர்க்காரத்துல இளஞ்சிவப்பு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்லயும் இளஞ்சிவப்பு. ஏண்டா இது ரெண்டும் காரம் பிள்ளை, இது ரெண்டும் அமிலம், இது ரெண்டும் காரம் அல்லது மூலம். அப்போ நான் இதே சொன்னேன்டா, இப்போ புளியும் அமிலம் தான், சல்பூரிக் அமிலமும் அமிலம் தான். ஆனால் இரண்டும் ஒரே மாதிரியான அமிலங்களா? இல்லை. No, sir. புளிங்கிறது நாங்க சாப்பிடக்கூடிய அளவான ஒரு அமிலம். சல்பூரிக் அமிலம்ங்கிறது எங்கட கையில பட்டா கை முழுக்க எரிகாயத்துக்குள்ளாகும். நல்லா பவர்ஃபுல்லான ஒரு சல்பூரிக் அமிலம் பட்டதுண்டா கை முழுக்க வெந்து போகும். சரியா? ஆகவே அந்த புளிங்கிறது ஒரு சாதாரண அமிலம், மென்னமிலம்னு சொல்லுவோம். மென்னமிலம், சாப்பிடக்கூடிய அமிலங்கள்லாம் மென்னமிலம். சல்பூரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா சில நேரம் கையில பட்டா கை முழுக்க டேமேஜ் ஆயிரும். அந்த அமிலங்களை வண்ணமிலம்னு சொல்லுவோம். இந்த வண்ணமிலம் மென்னமிலத்தை கண்டுபிடிக்க பாவிக்கிற காட்டி தான் pH. அதான் நான் சொல்ல வந்தது, pH. இப்ப pH நாங்க பயன்படுத்தி இந்த பாருங்க இருக்கு, pH பாவிச்சிங்கன்னா சல்பூரிக் அமிலத்துல அது சிவப்பு நிறத்தை தரும். அதே புளித்த பால்ல போட்டீங்கன்றால் அது கிட்டத்தட்ட மஞ்சள் நிறத்தை தரும். அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கலாம். pH பேப்பரை போடைக்க மஞ்சள் நிறம் வேண்டா, அது மென்மையான அமிலம், மென்னமிலம், எங்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, எலுமிச்சை சாறு போன்றது. இதே சிவப்பு நிறம் வந்தா மிக கடுமையான அமிலம், வண்ணமிலம் என்று தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்க. அதே மாதிரி pH பேப்பரை நீங்க சவர்க்காரத்துல போட்டீங்கன்றால் அது ஒரு பச்சை அல்லது நீலம் நிறத்தை தரும். இதே பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்ல போட்டீங்கடா ஊதா நிறத்தை தரும். அப்ப நாங்க அந்த நிறமாற்றத்தை டீச்சர் போட்டு காட்டினாங்க, ஊதா கலர்ல ஆயிடுச்சு. அப்ப வண்ணமிலமா மென்னமிலமா, வன்மூலமா மென்மூலமான்னு கண்டறியதான் இந்த pH நாங்க பாவிக்கிறோம். இன்னொன்று pH பாவிச்சு வன்மூலம். ஓ, வன்மூலம். ஓகே. சோ இதோட சம்பந்தப்பட்ட ஒரு பரிசோதனையை நாங்க மிக வேகமாக பார்த்துட்டு வந்துருவோம். பார்த்துட்டு இந்த பயிற்சிகள் செய்தோமா, பாடப்புத்தகத்துல இருக்க பயிற்சிகள் செய்தோமா? ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அடுத்த பாடத்துக்கு போவோம். சரியா? அந்த காட்டிகள் சம்பந்தமான ஒரு பரிசோதனையை பாருங்க. அதோட அந்த பாருங்க, உங்களோட எலுமிச்சை சாறு மட்டும் இல்லாம செவ்வரத்த பூச்சாரெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா கொஞ்சம் பார்ப்போம். எங்கட ஸ்கூல்ல செஞ்சு காட்டினாங்க சார். ஓகே, என்ன மாதிரி நிறம் எதிர்பார்த்தீங்க? எந்த மாதிரி நடந்தது? செவ்வரத்தம் பூவ அந்த சூடு காட்டினா தண்ணி மாறி வரும் சார். அதுல வினாகிரி புளியெல்லாம் கலந்து பார்த்தோம். ஓ, நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களே பாப்போம், என்ன மாதிரியான நிறமாற்றங்கள் வந்தது என்று. நிறைவேற்றும் சார். அதுல இதழ்கள்ல தான் நாங்க தண்ணியில போய் போட்டு சுடுவோம். ஓம். சார், செவ்வரத்தம் பூச்சார எலுமிச்சஞ்சாரோட கலந்தாக்கா இளஞ்சிவப்பாகுது சார். ஓகே, சோ நாங்க பாப்போம். உங்களுக்கான சில வீடியோ கிளிப்புகளை காட்டுறேன், பார்த்துக்கொள்வோம் நாங்க. ஓகே, இந்த பாருங்க, இந்த பரிசோதனை இருக்கு. கடந்த முறை நாங்க சில பரிசோதனைகள் பார்த்திருந்தோம். இதை பார்த்து குயிக்கா போவோம் நாங்க பாடத்துக்குள்ள. இப்போ ஷேர் ஆகும் சஃபா. நீர், 2 குவளைகளிலும் நீர் இடப்படுது.
இது மஞ்சள் தூள். இரண்டிலும் கரைக்கப்படுகின்றது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நீரில் ஓரளவு கரையக்கூடிய ஒரு பொருள், முழுமையாக அல்ல. கரைத்த மஞ்சள் தூள் மஞ்சள் நிறமாக இருக்கு. இது ஒரு சஃபா சொல்லுங்க. நீங்க இந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு எப்படி சார் செட் பண்ணீங்க? செட் பண்ணீங்க விலங்கல்ல நீங்க எப்படி சார் செட் பண்ணி எடுத்தீங்க? ஓகேமா, பாட முடிவுல சொல்றேன் சஃபா, பாத்துக்கொள்ளலாம். சரியா சஃபா? ஓகே சார். பாருங்க, இரண்டிலும் மஞ்சள் தூள் வைக்கப்பட்டிருக்கு. மஞ்சள் தூள் என்பது ஒரு காட்டி, அமிலத்தில் ஒரு நிறத்தையும் மூலத்தில் வேறொரு நிறத்தையும் வெளிப்படுத்தும். ஆனால் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க மஞ்சள் மஞ்சள் நிறமாக இருக்கு. பார்க்க தெரியுதா எல்லாருக்கும்? ஃபஹீமா? இப்போ இந்த முதலாவது கோலையில வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அப்பச்சோடா. சோடா, அப்பச்சோடாவும் ஒரு மூலம். சலவைத்தூள், சுண்ணாம்பு, சாம்பல், சவர்க்காரத்தூள், அப்பச்சோடா. இந்த இரண்டாவது கோலையில வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வினாகிரி ஒரு அமிலம். ஓகே, இப்போ பாத்துக்கொள்ளுங்க. இந்த முதலாவது இருக்குல்ல, இதுதான் முதலாவது. பாத்துக்கொள்ளுங்க, ஒழுங்கா பாத்துக்கோங்க. இது முதலாவது. இது ஒரு மூலம். அப்படின்னா சோப்பா இருக்கலாம், சலவை தூளாக இருக்கலாம், ரின்சோவாக இருக்கலாம், சாம்பலா இருக்கலாம், சுண்ணாம்பா இருக்கலாம், அல்லது அப்பச்சோடாவா இருக்கலாம். இது ஒரு அமிலம், அண்டா புளிப்புச்சுவோட எந்த ஒரு பானமா இருக்கலாம். இது ஒரு எலுமிச்சை சாறு. பாருங்க, போடும்போது என்ன நிறமாற்றங்கிறத உன்னிப்பா அவதானிச்சு கொள்ளுங்க. பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, அவங்க காட்டி இருக்கிறாங்க. இது என்ன பேப்பர்? மஞ்சள் நிறத்துல இருக்கிறது எங்கட pH தாள். pH தாளுக்கு மூலம் என்ன நிறத்தை தருதுன்னு பாருங்க. பாட புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ப்ளூ. pH தாளுக்கு மூலம் என்னென்ன நிறத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தேடி பாருங்க புக்ல. pH பேப்பர் மூலத்துக்கு என்னென்ன நிறத்தை தரும்? பச்சை, நீலம். பச்சை, நீலம், ஊதா. ஆனா இது பச்சையும் இல்ல, நீ ஊதாவும் இல்ல, நீலத்துல நிக்குதென்றால் இது எப்படியான ஒரு மூலம் என்று நினைக்கிறீங்க? நீலம் தான சொல்றீங்க சார், நீலம். கடுமையான மூலமா அல்லது கொஞ்சம் ஓரளவு மென்மையான மூலமா? மென்மையானது. அதாவது மென்மூலம் என்று சொல்லுவோம். மென்மூலம் என்றால் நாங்க சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய அப்பச்சோடா அதுகெல்லாம் மென்மூலங்கள். பாருங்க, மூலத்தை போட போறார் பாப்போம். இந்த ஒரே பர்சனல் எந்த பாருங்க. ஓகே, இது அமிலத்துல பாருங்க, அதே எங்களுடைய pH பேப்பரை போட போறார். என்ன நிறம் நீங்க எதிர்பார்க்கறீங்க பிள்ளை? சிவப்பு. சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு. சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு. புத்தகத்துல என்ன நிறம் தந்திருக்காங்க? சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள். சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள் தந்திருக்காங்க. ஆக இது எப்படியான அமிலம்? இந்த கோலையில வைக்கப்பட்டு இருக்கிறது லெமன் ஜூஸ், அப்படின்னா எலுமிச்சை சாறு. எப்படியான அமிலம்? புளிப்புச்சுவையுடைய அமிலம். பண்ணமிலமா மென்னமிலமா? வண்ணமிலம். வண்ணமிலம். வண்ணமிலம் என்றா எடுத்து வாயில கொட்டினீங்கடா வாய் துவாரம் போட்டுக்கொண்டு அடுத்த பக்கம் வந்துடும். மென்னமிலம் சார், மென்னமிலம். ஷராப், ஆன்சர் சொல்ல முன்னுக்கு முதல்ல யோசிக்கணும் கொஞ்சம். நாங்க சாப்பிடுறதெல்லாம் மென்னமிலம். வண்ணமிலம் அது பெயர்ல வருங்க. வன் என்றா கை ஓட்ட போட்டு வந்துடும் அடுத்த பக்கம். அப்போ சிவப்பு நிறம் வாரது என்ன அமிலங்களாக இருக்கும் என்றா வண்ணமிலமாக இருக்கும். முதல்ல சொன்ன ஒழுங்கா நீங்க நோட் பண்ணலதான்.
இது மென்னமிலம் என்றதால அநேகமாக மஞ்சள் நிறம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஒரு மஞ்சள் அல்லது கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. இது ஒரு மென்னமிலம். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா வீடியோ சும்மா பார்க்கறதுல ஒழுங்கா பார்த்துக்கோங்க. ரைட். மஞ்சள் என்ன நிறத்துக்கு மாறி இருக்கு? மூலத்துக்கு கலரும் தெரியல. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க நிறத்தை. ஓகே, இப்ப நீங்க தான் பார்த்து முடிவுக்கு எடுக்கும். ஓகே, கலக்கின பிற்பாடு கலரை பார்த்து. ஓகே, முடிவுக்கு வாங்க. ஒரு மஞ்சள் தூளானது அமிலத்துக்கு என்ன நிறத்தை தருது? மூலத்துக்கு என்ன நிறத்தை தருது? மூலத்துக்கு சிவப்பு, ஓகே, சிவப்பு ஷராப் தூக்கமா உங்களுக்கு? ஷராப் நித்திரையா உங்களுக்கு? எங்க சத்தத காணையில தூங்கிட்டாரா? ஓம், என்ன நிறமெல்லாம் மாறி வருது? இதுல ஒன்று மூலமா ரெண்டு மூலமா? ஒன்று மூலமா ரெண்டு மூலமா? அப்ப சரி, ஒன்றுதான் மூலம். ஒன்றுதான் மூலம். மூலத்துக்கு மஞ்சள் வந்து சிவப்பு நிறமாக மாறும். அமிலத்துக்கு மஞ்சள் மஞ்சளாக அல்லது ஒரு மஞ்சளாகவே இருக்கு, அல்லது செம்மஞ்சள் அல்லது மஞ்சளாக. அதான் அதான் கேட்டேன் நித்திரையாண்டு. இவ்வளவு அழகான டீட்டெயிலான வீடியோ ஒன்று போகும்போது நல்லா டீட்டெயிலா பார்த்துக்கொள்ளணும். அதான் கிட்டத்தட்ட பரிசோதனை செய்யற மாதிரி தான் இது. அப்போ பரிசோதனை அவர் இல்லாட்டி மனநம் செய்யுங்கன்னு சொன்னா அது பிரயோசனம் இருக்காது. ஓகே, பாருங்க நீங்க வீடியோ தொடர்ச்சியா. ஓகே, இந்தாங்க செவ்வரத்த பூச்சாரும் இருக்கு, அதை நாங்க பார்த்துட்டு வந்துருவோம். அது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரக்கூடியது, ஒழுங்கா பார்த்துக்கோங்க. இப்ப செவ்வரத்த பூச்சார பார்த்துட்டு வருவோம். இந்த இருக்கு செவ்வரத்த பூச்சாறு. செவ்வரத்த பூவை நன்கு கொய்து நன்கு சிறு தூள்களாக்கி சாறு பிழிந்து எடுக்கக்கூடிய செவ்வரத்த பூச்சாறு இரண்டுல இருக்கு. 1 2 அதை நான் போட்டு விடுறேன். அப்போ இது வந்து மூலம். மூலம் என்ற ஒரு மூலப்பொருள் சொல்லுங்க. நல்லது. இங்க அமிலமிடப்பட போகுது. ஓகே, வீடியோ பார்ப்போம். ஓகே, பாருங்க. ஒரு மூலத்துக்கு செவ்வரத்த பூச்சாறு என்ன நிறத்தை தருதுன்னு பார்ப்போம். சாறு கிட்டத்தட்ட சிவப்பு மாதிரி இருந்தது. என்ன நிறம் வருதுங்கிறத பார்ப்போம். கடைசியா கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், பார்ப்போம். பச்சை. இது மூலத்துக்கு ஒரு பிரவுன் கலர் வாசிக்கு கொடுத்துச்சு, அமிலத்துக்கு சோப்பு கலர் வாசிக்கு கொடுத்துச்சு. மூலத்துக்கு பச்சை. அதான் எங்க செய்தவங்க ஸ்கூல் வழியை செய்தவங்க கொஞ்சம் பேசுங்க பாப்போம். இந்த பாருங்க இருக்கு. செவ்வரத்த பூச்சாறு மூலத்துக்கு பச்சை நிறத்தையும் அமிலத்துக்கு ஒரு சிவப்பு நிறத்தையும் தருகின்றது. ஒரு அதே கலர்ல நிக்குது. ஸ்கூல் வழியில செய்தவங்க இருக்கிறீங்களா இந்த பரிசோதனை? ஓகே, செய்தவங்க யார்? யார் செய்தது?
எங்க சத்தத்தை காணல. ஃபர்ஹா. பர்ஹா, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்களே. ஓகே. ஸோ இப்போ ஸ்கூல் வழியில செய்திருப்பீங்க. உங்களுக்கான முடிவுகள் இவ்வாறு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. செவ்வரத்த பூச்சாறு மஞ்சள் அடிக்கடி எக்ஸாமுக்கு வாரது. எஸ் சார், மைக் ஆன் பண்ணிட்டேன். விலங்கல்ல விலங்கல்ல பினோப்தலின் தூள் என்றா பினோப்தலின் என்ற காட்டி, அது நான் காட்டுறேன். 1 மினிட். பினோப்தலின் சார் நாங்க சொல்லுங்க. ஓ, நான் எங்களோட இந்த வீடியோல வந்த முடிவு உங்களோட ஸ்கூல்ல கிடைச்சதா? ஓ சார், ஓகே. என்னென்ன நிறம் வந்தது? எலுமிச்சஞ்சார செவரத்தம் பூச்சாறுல கலந்தோம். மர நீல பாசிச்சாயத்துல, மர சிவப்பு பாசிச்சாயம், மர மெதைல் செம்மஞ்சள், மர பினோப்தல் எல்லாம். ஓகே. So here I'm just going to show you what the different indicators look like in acid nerve blood. So starting with orange. ஓகே. இந்த வீடியோவை பார்த்து முடிப்போம். இதோட இந்த பாடம் முடியுது. ஓகே. சார் இந்த பாருங்க. அஸ்ஃபா, கேக்குது இல்ல சார்? ஓ, நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். ஓகே ஓகே. இத கவனிங்க. வீடியோ பார்த்துட்டு வந்து முதல்ல. இது அமிலம். முதலாவது இது அமிலம். நான் எழுதி விடுறேன் இந்த இடத்துல. இது அமிலம், இது மூலம். சோ மெதைல் செம்மஞ்சளை இட போறாங்க. மாற்றத்தை நீங்களே காணுங்க. மெதைல் செம்மஞ்சள் அமிலத்துல என்ன நிறம் என்று பாட புத்தகத்துல தந்திருக்காங்க. மெதைல் செம்மஞ்சள் அமிலத்தில் என்ன நிறம்? மனனம் செய்திருக்கணும் நேரம். சிவப்பு. பாருங்க, செக் பண்ணுங்க வருதாண்டு. சிவப்பு வருதா? பாருங்க, அமிலத்தில் சிவப்பும் மூலத்தில் என்ன நிறம்? மஞ்சள். அமிலத்துல மெதைல் செம்மஞ்சள் சிவப்பு நிறமாகவும் மூலத்தில் மெதைல் செம்மஞ்சள் மஞ்சள் நிறமாகவும் காட்சியளிக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல பினோப்தலின பாப்போம். ஓகே, அதேதான். அதே அமிலம். ஓ, வாரம் இப்ப மாறி வருது. எப்படி வருது? இது அமிலம், இது மூலம். ரைட். இப்போ காணுங்க என்ன நடக்குதுன்னு. பினோப்தலின் பாருங்க, நல்ல அழகான பிங்க், இளஞ்சிவப்பு. அமிலத்துல நோ கலர் இல்ல. கண்டுட்டீங்களா? இது மூலத்துல ஊதா கலர், அமிலத்துல கலர் நிறமற்றது. ஆஹா, ஊதா இல்ல இளஞ்சிவப்பு. ஊதா இல்ல இளஞ்சிவப்பு, பிங்க். ஓகே. சோ இவ்வளவுதான் பாடம் முடியுது. சோ நீங்க இப்ப என்ன செய்யலாம்? பயிற்சியை செய்யலாம். பயிற்சி செய்யல தானே எங்கட அஸ்ஃபா, எங்கட ஸ்ருபிகா, நாங்க செய்யல தானே? ஓகேம்மா. நாங்க இப்ப பயிற்சி வளமே உங்களுக்கு செய்யறது தெரியும் முறை. கேள்வியை போட்டு விடைய மட்டுமே எழுதுவோம். அதான் எங்களோட பயிற்சி செய்யற முறை. குயிக்கா செய்துட்டு நாங்க அடுத்த பாடத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம். நேரம் 6:48. நான் நினைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிடம் காணுமா இருக்கும் நினைக்கிறேன். எனிவே செய்யுங்க பாப்போம். 1:5. கேள்வியை எழுதி சரியான விடையை மட்டும் எழுதுவோம். விடை மட்டும் எழுதிடாதா? Your choice.
சார் விடையா மட்டும் எழுதணும். ஓகே. சார் இந்த பக்கம் ஃபுல்லாவா இல்ல அடுத்த பக்கமா? முடிஞ்சிச்சா எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் செஞ்சிட்டீங்களா? சார் இந்த பக்கம் மட்டுமா இல்ல அடுத்த பக்கம் செய்யலையா? ருக்ஷானா உங்களோட கையில புத்தகம் இல்லையா? இருக்கு சார், இல்ல அடுத்த பக்கம் செய்யணும். ஃபுல்லா செய்துட்டு நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். இன்னைக்கு புது பாடத்துக்கு விலங்குகளின் பல்வகைமைக்கு முடிச்சிட்டு போவோம். நல்லதுதானே? ஓகே. ஓ சார் ஓகே சார். ஓகேம்மா, கொஞ்சம் டைம் கொடுப்போம் இல்லையா? சார் நானும் செஞ்சு சார் ஹாஜரும் செஞ்சுட்டேன். சார் ருக்ஷனா ஃபினிஷ். சார் இந்த பக்கம் மட்டும் தானே இல்லது மற்ற பக்கமும் செய்யணுமா? சுபிகா, இரண்டாவது பயிற்சியும் செய்யறது தான் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி டைம் தேவையா? யாருக்காவது டைம் தேவையா? முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், கொஞ்சம் வேணும் டைம். ஓகே, அப்ப நாங்க இன்னும் ஒரு 2 நிமிடம் கொடுப்போம் எல்லாரும். 2 எனக்கு minutes. கொஞ்சம் டைம் தாங்க. Done.
ஓகே, நாங்கள் பார்ப்போமா? ஓகே சார். ஓகே ஓகே, முதலாவது கேள்விக்கு விடைய சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. அமிலங்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதி. எலுமிச்ச சவர்க்காரம் உப்பு, எலுமிச்ச அமிலம் சவர்க்காரம் மூலம் உப்பு நடுநில வராது. சுண்ணாம்பு மூலம் உப்பு நடுநில வினாகிரி அமிலம் வராது. வினாகிரி அமிலம், எலுமிச்ச அமிலம், புளி அமிலம். விட வந்துட்டு மூன்றாவது விட. வினாகிரி எலுமிச்சை புளி. நீல பாசி தாளை சிவப்பாக மாற்றுவது அம்மானி சிவப்பு அமிலம். சோடப்பழச்சாறு இல்லாட்டியும் கண்டுபிடிக்கலாம். உப்பு நடுநிலை சுண்ணாம்பு மூலம், தோடப்பழச்சாறு அமிலம், நீர் நடுநிலை. ஆய்வுடத்தில் பயன்படுத்துகின்ற காட்டி சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மூலம், மெதாயில் செம்மஞ்சள் ஒரு காட்டி, சல்பூரிக் அமிலம் அமிலம், கல்சியம் ஹைட்ரோக்சைடு மஞ்சள். அமிலம் மூலத்தை இனங்காண பயன்படும் pH தாளின் நிறம் மஞ்சள். மஞ்சள். பினோக்தலினுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகின்ற கரைசல் சோடியம் கரைசலாக இருக்கணும். ஆக சோடியம் ஹைட்ரோக்சைடு. சல்பூரிக் அமிலம் ஒரு அமிலம், நைட்ரிக் அமிலம் ஒரு அமிலம், சோடா நீர். அது என்ன சோடா நீர்? ஆப்பச்சோடாண்டா ஆப்பச்சோடா மூலம் தானே, அப்ப அதுவும் விட வரும் தானே. இப்போ சோடியம் ஹைட்ரோக்சைடும் மூலம், சோடா நீர்ண்டா ஆப்பச்சோடாண்டா அதுவும் மூலம் தானே, அதுவும் விடையில வரணுமே. சோடா நீர் என்பது ஆப்பச்சோடா அல்ல, நாங்க குடிக்கிற சோடா நீர். மென்பானங்கள் கரைசல் இல்ல 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 ஜீனத் என்னண்டா மைக் ஆஃப்ல வைங்கோ. ஓகே, என்னன்னு கேட்டா அதாவது நாங்க கடைகள்ல வாங்குற மென்பானங்கள், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க, ஸ்ப்ரைட், ஃபென்டா, அதான் சோடா நீர். அவை ஒரு மென்னமிலங்கள். ஸ்ருபிகா சொல்லுங்க. 7up. அதான். ஆக அதுவும் ஒரு வகையான அமிலமே. ஆகவே சோடியம் ஹைட்ரோக்சைடு தான் அதுக்கான விட. ஓகே, எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம் அல்லது பார்ட் 2க்கு போகலாம். ஓகே, அமில மூல நடுநிலை இயல்புகளை காட்டுகின்ற 3 கரைசல்கள் ABC என பெயரிடப்பட்டுள்ள 3 பாத்திரங்களில் இடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கரைசலுக்குள்ளும் நீல சிவப்பு பாசித்தாள்கள் இடப்பட்ட போது கிடைக்கப்பெற்ற நிறங்கள் கீழே வருமாறு. ஓகே, கண்டுபிடிப்போம். என்னவாம்? A என்ற கரைசலில் நீல பாசித்தாளை இட்ட போது நீலமாகவே இருக்கின்றதாம், சிவப்பு பாசித்தாளை இட்ட போது சிவப்பாக இருக்கின்றனவாம். எனவே A என்ற கரைசலில் 2 பாசித்தாலும் நிறமாற்றத்தை காட்டவில்லைண்டா அது அமிலமா, மூலமா, நடுநிலையா? நடுநிலை. எந்த விதமான மாற்றம் இல்லைண்டா அது நடுநிலை. B என்ற கரைசலில் நீலம் நீலமாகவே இருக்கின்றது, சிவப்பு நீளமாக மாறுகின்றது என்றால் B என்ன? அமிலமா, மூலமா, நடுநிலையா? மூலம். நிறமாற்றம் இல்லாடிதான் நடுநிலை. சி என்ற கரைசல்ல நீலம் சிவப்பாக மாறுது, நீலம் சிவப்பாக மாறினால் அது அமிலம். விட வந்துட்டு அமில இயல்பை காட்டுகின்றது சி கரைசல், மூல இயல்பை காட்டுகின்றது பி கரைசல், நடுநிலை இயல்பை காட்டுகின்றது ஏ கரைசல். ஒரு பாத்திரத்தினுள் இடப்பட்டிருந்தது நீர் எனின் ஏயா பியா சியா? ஏ, நடுநிலை. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க, விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க.
ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்பதற்கான நேரம் இது. சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நோ சார். பேரூட்டில் நீ வந்து fish. ஓகே, ஓகேவா? உங்களுக்கு அமிலம் மூலம் நடுநிலை பாடம் கிளியரா விளங்குனதா? எஸ் சார். ஓகே, அப்போ நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோமா? ஓகே சார். ஓகே, அப்ப பாடத்தலைப்பு விலங்குகளின் பல்வகைமை. அழகா போட்டுக்கொள்ளுங்க, ஒரு வேலை தர போறேன் ஸ்டார்ட்லே. விலங்குகளின் பல்வகைமை. நாங்க இதுவரை படிச்சிருக்கிறோம் உலகத்தில் உள்ள உயிரங்கிகளை எத்தனை வகைப்படுத்தி படிச்சிருக்கிறோம்? 2 வகை. 2 நுண்ணங்கிகள், ஆம். விலங்குகள். நுண்ணங்கிகள், விலங்குகள். சரியா? 2 வகை. சரியா? நாங்கள் உயிரங்கிகளை 2 வகையா படிச்சிருக்கோம். அப்படியா? அப்ப தாவரங்கள் எங்க வரும்? தாவரத்துக்கு உயிர் இல்லையா? இருக்கு. ஏன் என்ன சொல்ல இல்ல? சரியா? உலக உயிரங்கிகளை 3 வகையா பார்ப்போம். தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள். நுண்ணங்கிகள் பத்தி நீங்க கிரேட் 8, 9ல நிறைய டீட்டெயிலா படிக்க இருக்கிறீங்க. தாவரங்கள் பத்தி ஏதேனும் படிச்சிருக்கிறீங்களா? அப்படியே எஸ் சார். தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ஆணி வேர், நார், உருவேர். இல்லை, ஒரு வித்திலை, இரு வித்திலை. இல்லை, அப்படியும் பிரிக்க முடியாது. சார் சமாந்தர நரம்பமைப்பு, வளையுருவான நரம்பு. முன்னாடி இப்போ கடந்த 2 வகுப்புக்கு முன்னாடி நடந்த பாடத்தை திருப்பி பார்க்கணும். பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம் என்றுதான் வகை பிரிக்கலாம். சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. தாவரங்களை 2ஆ பிரிக்கலாம். பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். பூக்கும், பூக்காது. பூக்கும் தாவரத்தை 2ஆ பிரிப்போம். ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். சரியா? தாவரங்களை பூக்கும், பூக்காத என்று வகை பிரிப்போம். பூக்கும் தாவரத்தை ஒரு வித்திலை, இரு வித்திலை என்று வகை பிரிப்போம். பூக்கும், பூக்காத தாவரம் என்று வகை பிரிக்கிறோம். பூக்கும் தாவரம் ஒரு வித்திலை, இரு வித்திலை என்று வகை பிரிக்கிறோம். இது இல்ல பாடம், இது ஆல்ரெடி படிப்பிச்சாச்சு. இன்றைக்கு படிக்க போறது விலங்குகள். விலங்குகளை நாங்க வகை பிரித்து பார்க்க போறோம். சோ என்ன செய்ய போறோம்னு கேட்டா, கேப்போம் ஓராட்டி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விலங்கு. ஜீனத் சொல்லுங்க, ஒரு விலங்கு சொல்லுங்களே பாபு. சொல்லிட்டு குயிக்கா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஜீனத் ஒரு விலங்கு சொல்லுங்க. இல்ல, ஜீனத் இல்ல நினைக்கிறேன். குருக். நான் ஒரு ஆளை கூப்பிடுறேன். குருக் சோத். சார் சிங்கம். சிங்கம். ஓகே, அடுத்த ஆளுங்கட ஹஜரா. வாத்து. வாத்து. ஜீனத் லைன்ல இருக்கிறீங்களா? ஓகே, ஸ்ருபிகா சொல்லுங்க ஒரு விலங்கு. நாய். நாய். ரைட். ஜீனத் சொல்லுங்க இப்போ ஒரு விலங்கு. விலங்கா சார்? குருக். அதை நாங்க பிறகு பார்ப்போம். மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஜீனத் சொல்லுங்க இப்போ. விலங்குல ஆடு. அடுத்து தஸ்வினி சொல்லுங்க. எறும்பு சார். தஸ்வினி.
மீன் மீன். அதே போல அடுத்து எங்கட ஜோய். சார் ஆமை ஆமை. அடுத்து எங்கட பஹிமா. புலி புலி. ரிஸ்வி. அஸ்ஃபா. மரையாட்டை எங்கட சியத் சஃபா. மிதுன். நாய் சார் நான் எழுதிட்டேன். நித்தோஷயன். ருக்ஷானா. யானை சார் ராணி. ஷராஃப். சிறுத்தை தக்ஸ்மிதா. மலைப்பாம்பு மலைப்பாம்பு. திலுக்ஷி. அபிஷேக். வரிக்குதிரை. வரிக்குதிரை. ஓகே, பாருங்க. அப்போ கூப்பிட்ட நிறைய பேர் லைன்ல இல்ல தூங்க நித்திர போல. ஓகே, பரவாயில்ல. சொல்லவா யார்? மரியம் ஓ, மெரியம் சொல்லலாம். மாடு மார். சார் மனிதன் மனிதன். ஓகே, மனிதன். நான் சொல்லவா? ஓ, எல்லாம் சொல்லியாச்சு தானே இல்லையா? வண்ணாத்து பூச்சி. ஓகே, வண்ணத்து பூச்சி. முதலை ஓகே, சரி, போதும். கவனிங்க. முதலை ஆக, சிங்கம், வாத்து, நாய், ஆடு, மீன், ஆமை, சிறுத்தை, யானை, அட்டை, புலி, மலைப்பாம்பு, குதிரை, வண்ணத்து பூச்சி, முதலை, இதெல்லாம் உதாரணங்களாக வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் இடையில புகுந்து சொன்னீங்க, சார் இது வருமான்னு கேட்டீங்க. யார் அது? வாத்து வருமான்னு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார் அது? மைக் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ரைட், ருக்ஷோத், சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வாத்து சார் ஒரு பறவை தானே, என்னண்டு சார் விலங்குகளுக்குள்ள வரும்? ஓகே ருக்ஷோத், உங்களோட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. ஓகே, ருக்ஷோத்துல டவுட் எல்லாருக்கும் இருக்கும். நாங்க டவுட்டை கிளியர் பண்ணுவோம். இந்த பறவைகள், மிருகங்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய வகைப்பாடு வந்து தமிழை சார்ந்தது, விஞ்ஞான பூர்வமானது அல்ல. சரியா? விலங்கு என்று சொன்னா அதான் உலக உயிரங்கிகளை 3ஆம் வகை பிரிக்குது விஞ்ஞானம். ஒன்று நுண்ணங்கி. நுண்ணங்கி என்பது எங்களை வெறுங்கண்ணுக்கு புலப்படாதது. அதை பத்தி கிரேட் 9ல 8ல டீட்டெயிலா படிப்போம். பாக்டீரியா, பங்கஸை பத்தி ஓரளவு படிச்சிருக்கிறோம் நாங்க. அது ஒரு வகை. 2வது வகை தாவரங்கள். அது உங்களுக்கு தெரியும். பாசி தொடக்கம் ஆலமரம் வரை எல்லாம் தாவரங்கள். ஸோ இந்த தாவரங்கள், நுண்ணங்கி தவிர உலகத்துல நீங்க காணக்கூடிய உயிரங்கி எல்லாமே விலங்குகளே. சரியாங்க ருக்ஷோத்? அப்போ எறும்பு, மிகச்சிறிய விலங்கான எறும்பு, மிகப்பெரிய விலங்கான திமிங்கிலம், இடையில யானை, மனிதன், கிளி, குரங்கு, சரியா, மராட்டை, அட்டை, மீன், முதலை, இது எல்லாமே விலங்குகளே. ஓகேவா ருக்ஷோத்? ஓகே சார். சரியா? அப்போ மிருகங்கள், பறவைகள் அப்படி என்ற ஒரு வகைப்பாடு விஞ்ஞானத்துல இல்லை. இப்ப நாங்க தமிழ்ல படிக்கிற பூச்சிகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே விலங்குகளே, மனிதன் உட்பட. இந்த விலங்குகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே நாங்க வகை பிரிக்க போறது அந்த பாடம். சோ இப்ப நீங்க சொல்றீங்க மிருகங்கள், பறவைகள், பறப்பன, நடப்பன, ஊர்வன எல்லாம் நாங்க சின்ன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஆனால் அதுகள் ஒரு விஞ்ஞான பூர்வமான வகை அல்ல. இங்க நாங்க பார்க்க போற வகை ஒரு விலங்கோட முள்ளந்தண்டு சம்பந்தமானது. முள்ளந்தண்டு. முள்ளந்தண்டுண்டா முதுகெலும்பு. முதுகெலும்பு கொஞ்சம் முதுகு பின்னாடி தொட்டு பாருங்க, எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குதானு. இந்த முதுகெலும்பு ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, என்ன இதோட பயன், யாராவது தெரிஞ்சவங்க பேசலாம்.
சார் நாங்க நிமிர்ந்து நிற்பதற்காக ஓ, நாங்கள் நிமிர்வதற்கு. சார் நாங்க நிலையாக நிற்பதற்கு. நாங்கள் நிலையாக நிற்பதற்கு. சார் நாங்க விலங்கல்ல. ஓகே, இந்த பாருங்க, மனித என்பு கூட பார்த்தா முதுகெலும்பு இந்த பாருங்க இருக்கு. முள்ளந்தண்டு என்பு அல்லது முதுகெலும்பு எல்லாம் உண்டு. முள்ளந்தண்டு என்பு, முதுகெலும்பு இந்த பாருங்க இருக்கு. மிக நீண்ட கழுத்திலிருந்து எங்களை இடுப்பு பகுதி வரை நீண்ட என்பாக இருக்கின்றது முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு நீங்க சொன்னது சரி, நாங்கள் நிமிர்ந்த நிலையை பேணுகின்றது, எங்களை உடலை தாங்கி பிடிக்கின்றது. சரி, இது தவிர முதுகெலும்போட வேலை என்ன நினைக்கிறீங்க? Okay, உடலை வளைப்பதற்கு அதோட கனெக்ட் ஆகிருக்கு. கை காலோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, எங்களை இயக்குகின்றது யார்? மூளை. 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 மூளை மிக முக்கியமான ஒரு அங்கம் எங்கட உடம்பில். மூளை பாதிக்கப்பட்டா நாங்கள் பாதிக்கப்படுவோம். அப்படியான மூளை இருப்பது எங்களுடைய தலையோட்டினுள், மண்டையோட்டுக்குள்ள இருக்கு. கவனமா இருக்கு. இப்படி தட்டினமெண்டா கவனமா உள்ளுக்குள்ள இருக்கு. மண்டையோடு அதுக்குள்ள இருக்கு. மூளை எவ்வளவு முக்கியமோ அது போல எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு நரம்பு மிக முக்கியமான நரம்பு. தெரியுமா யாருக்காவது? முன்னான். தலைக்குள்ள இருக்கிற மூளை எவ்வளவு முக்கியமோ அது போல இன்னொரு மிக முக்கியமான நரம்பு முன்னான். அது எங்கட தலை கழுத்து பகுதி, இந்த பிடரியில இருந்து கீழே இடுப்பு வரை நீளமாக இருக்கின்றது. அந்த முன்னானை சுத்தி தான் இந்த முதுகெலும்பு இருக்கு. கவ் பண்ணி அப்ப இந்த முதுகெலும்போட வேலை நீங்க சொன்னது போல நிமிர்ந்த நிலையை பேணுதல், உடல் அசைவை ஏற்படுத்துதல், கை கால்களை ஜாயின் பண்றது, உடல் அசைவை ஏற்படுத்துறதெல்லாம் தாண்டி முன்னானை பாதுகாத்தல். இந்த முன்னான் கவனமாக பாதுகாக்கப்படணும். இப்போ சில நேரங்கள்ல நாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல டிவிகள்ல படங்களை பார்த்திருப்போம். ஒரு எக்ஸிடனால இந்த முன்னான் பாதிக்கப்பட்டால், ஒரு முதுகெலும்பு உடைஞ்சு முன்னான் பாதிக்கப்பட்டால் அவர்கள் கோமா ஸ்டேஜுக்குள்ள போவாங்க. இந்த டிவிகள்ல படங்களை பார்த்திருப்பீங்க. அப்படி படுத்த மாதிரி இருப்பாங்க. அப்போ முதுகெலும்புக்குள்ள இருக்கிற முன்னான் எவ்வளவு முக்கியமானது என்று புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த முதுகெலும்பையும் முன்னானை பாதுகாப்பதற்காக நீங்கள் உங்களுடைய கொன்னிலையை பேண வேணும். அது என்ன கொன்னிலை? அது எங்களோட உடலை நம்ம சரியா வச்சுக்கணும், அந்த பொசிஷன். ஓகே, அப்போ உங்களோட சராப் ஒழுங்கா வச்சுக்கொள்றீங்களா? உங்களோட போஸ்டர் ஒழுங்கா வச்சுக்கொள்றீங்களா? ஓகே சார். இந்த தேசிய கீதமெல்லாம் நீங்க பாடசாலைக்கு சுமந்து செல்ற பேக்குகளை சுமந்து செல்ற போஸ்டர் கூட போலதான் வளைஞ்சிட்டு போவீங்க. பாடசாலையில உங்களோட பேக்கை நீங்க உங்களோட நாற்காலியில வச்சு போட்டு நீங்க அமர்ந்திருக்கும் போது வளைந்து அமர்ந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒழுங்கான கொன்னிலைகள் அல்ல. நீங்க அமரணும், ஒரு கொன்னிலையாக அமரணும். சுகாதார படத்துல படிப்போம் நாங்க. அழகாக எங்களோட நாற்காலியோட எங்களோட முதுகு ஒட்டும் வகையில நிமிர்ந்து அமரணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 to 6 மணித்தால நீங்க அமர்ந்த வண்ணம் இருக்கிறீங்க. அப்ப உங்களோட சரியான கொன்னிலையை பேணினால்தான் உங்களோட முதுகெலும்ப சரியாக பேண முடியும். முதுகெலும்பு சரியா இருந்தாதான் முன்னான் பாதுகாக்கப்படும். அப்போ இந்த முதுகெலும்பை வைத்துக் கொண்டுதான் விலங்குகளை வகை பிரிக்கிறோம். முதுகெலும்பு இருக்கின்றது, முதுகெலும்பு இல்லை என்று பிரிக்க போறோம். முதுகெலும்பு இருந்தால் முள்ளந்தண்டு உள்ளது, முதுகெலும்பு இல்லாட்டி முள்ளந்தண்டு இல்லாததுன்னு சொல்லுவோம். அழகா சொன்னா முள்ளந்தண்டு உள்ளதை முள்ளந்தண்டுளி என்று சொல்லுவாங்க.
நண்டு இல்லாததுக்கு முள்ளந்தண்டிலி. முள்ளந்தன் டிலி என்று சொல்லுவாங்க. அப்போ முள்ளந்தண்டிலி. விலங்குகளை நாங்கள் 2 கூட்டங்களாக பிரிப்போம். சகல விலங்குகளையும் 2ஆக வகுக்க போறோம். ஒன்று முள்ளந்தண்டுளி, இன்னொன்று முள்ளந்தண்டிலி. முள்ளந்தண்டுளி என்றா முள்ளந்தண்டு உடையது, முள்ளந்தண்டிலி என்றா இல்லாதது. ஓகே, என்ன செய்யுங்கன்னு கேட்டா உங்களோட கோப்பில பாட புத்தகத்துல இப்படி ஒன்று தந்திருக்காங்க. மனிதனா மனத்த டவுட் வரட்டும், இட்ஸ் ஓகே. இதுல யார் 2ஆ பிரிங்க, முள்ளந்தண்டு உள்ளது யார் இல்லாது யாருன்னு வகை பிரிங்க பார்ப்போம். 2 நிமிடம் டைம். உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய விலங்குகளை 2ஆ பிரிங்க. முள்ளந்தண்டுளி, முள்ளந்தண்டிலி. ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், ஆமைக்கு முள்ளந்தண்டு இருக்கா சார்? ஓகே, நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்க. கட்டாயம் இது இந்த விலங்குகள்ல சந்தேகம் வரும். இதுக்கு இருக்குதா இல்லையா யோசித்து பார்த்து விடை எழுதுங்க. பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. நான் தான் இந்த பாடம் ஸ்டார்ட் பண்றேன். நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு உயிரங்கியோட உடல் அமைப்பையும் காட்டுவேன். அந்த நேரம் நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க கண்டுபிடித்து கொள்ளலாம். ஆகவே கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு தோணுகின்ற விடை எழுதுங்க. பிள்ளையா இருந்தா பரவாயில்லை. சார், நீங்க நேரத்தோட சொல்லி தந்தீங்க பூச்சினங்கள் ஒன்றுக்கும் முள்ளந்தாண்டு இல்லைண்டு. யார் சொன்னது? நீங்க தான் சார். அப்படியா? சார் ஒழிட்டேன் சார். இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சார், நேரம் தேவைப்படுதா இருக்கும்? ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு 2 நிமிடம் கொடுப்போம். எல்லாருக்கும் முடிய ஒவ்வொரு விலங்காக ஆராய்வு செய்வோம், இருக்கின்றதா இல்லையான்னு. ஓகே சார். எழுதிட்டேன். ஓகே, சோ நாங்கள் பார்ப்போம். மனிதனுக்கு முள்ளந்தண்டு உள்ளதா? ஓம் சார். இருக்குது சார். சந்தேகம் இருக்கின்றதா? இல்ல சார். இல்லை, உண்டு. மனிதனுக்கு முள்ளந்தண்டு உண்டு.
ஆமைக்கு முள்ளந்தண்டு இருக்கின்றதா? இல்ல சார். டவுட். இல்ல சார். ஆமைக்கு இல்ல சார். ஆமா இல்ல சார். இல்ல சார். செக் பண்ணி பாப்போம். இருக்கு. ஆமைக்கு வா, இல்ல வா. சார். வாங்க வாங்க டர்ட்டில் பார்த்து முடிச்சுக்கொள்வோம். டர்ட்டில் பேக்போன் இருக்கா செக் பண்ணுவோம். 1 2 3 4 5 வருதான் பாப்போம். ஓ இருக்கு. ஆபரேஷன் செய்து பார்த்துருவோம் நாங்க இல்லையா ஒன் டைம். ஏன் சந்தேகத்துல படிப்பாங்க? இந்தா பாருங்க, ஆமைக்கு முதுகெலும்பு உண்டா? உண்டு. எனக்காக சொல்ல வேணாம். இந்தா பாருங்க, இந்த போட்டோவை பாக்க உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது தென்படுதா? எஸ் சார். யாருக்கு சந்தேகமானவங்க கிளியரா இப்போ. ஓகே ஓகே. அப்ப ஆமைக்கு முதுகெலும்பு உண்டு. நத்தைக்கு முதுகெலும்பு உண்டா? இல்ல நத்தைக்கு இல்ல. டவுட் இருக்கிறவங்க. நத்தை வந்து ரொம்ப மென்மையாக நசிப்பட்டாலே விளங்கும். ஓ நத்தை எங்கட ஷராப் எடுத்து அழகாக இரண்டாக வகுத்தெல்லாம் பார்த்திருக்கிறாங்கட ஷராப். சார் அப்படி இல்ல, நத்தை அந்த நசிப்பட்டா விளங்கும் சார். நசிப்பட்டா விளங்கும். அப்ப நத்தைக்கு முதுகெலும்பு இல்லை, ஓடு மட்டுமே இருக்கு. மண்புழு இல்ல சார், முதுகெலும்பு. ஓ மண்புழுவையும் நாங்க நசித்து பார்த்தோம்டா தெரியும், எந்த என்புகளும் மண்புழுண்ட உடம்புல இல்ல. காகம் இருக்கு. காகத்துக்கு இருக்குதென்றால் சகல பறவைகளுக்கும் இருக்கின்றது. ஓகேவா? ஓகே சார். நண்டு இல்ல நண்டுக்கு இல்ல. நண்டு திண்டா விளங்கும், உள்ளுக்க சதை மட்டும்தான் இருக்கும், நண்டுக்கு முள் இருக்காது. நண்டை திண்டா விளங்கும், நண்டுக்கு ஓடு மட்டுமே இருக்கு. அப்ப எங்கட ஷராப் தான் சொல்றா, நான் நண்டு சாப்பிட்டது இல்ல, நான் நண்டு திண்டது. நண்டுக்குள்ள சதை மட்டும்தான் இருக்கும். ஷராப் சாப்பிட்டு இருக்கிறார். ஷராப் சொல்றத நான் ஏற்றுக்கொள். ஷராப் எனக்கும் தெரியாது, நீங்க சொல்றதால நான் ஏற்றுக்கொள். சார் அதுக்கு முள்ளந்தண்டு இருக்கா ஃபஹிமா? இல்ல சார். ஓகே. நானும் சாப்பிட்டு இருக்கேன் சார். இல்ல அஸ்பா என்ன நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா நண்டு? உங்களோட ஊர் எது? நல்ல ருசியா இருக்கும் சார். எங்கட ஊர்லயும் இருக்கு சார், சாப்பிடு. ஓகே ஓகே. நண்டு, அப்ப நண்டு சாப்பிட்ட நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்ப நான் தான் சாப்பிட்டது இல்லை நண்டு. ஓகே. அப்ப நண்டுக்கு ஓடு இருக்கின்றது, முதுகெலும்பு இல்லை, முள்ளந்தண்டு இல்லை, முள்ளந்தண்டிலி. யானை ஓ அது நிமிர்ந்து நிக்கிறதால முதுகெலும்பு இருக்கின்றது. தவளை தவளை டவுட் பாப்போம். இல்லை என்று ஒரு ஆள் சொல்லிட்டார். சார் திலக்ஸி சொல்றேன் இருக்கு. திலக்ஸி சொல்றீங்க இருக்கு. சார் அதுல புக்ல இருக்கு சார். சப்ஜெக்ட்லாம் இருக்குது. இதான் தவளையின் என்புக்கூடு வன்கூடு. நடு எலும்பு இருக்குதான் பாருங்க. இருக்கு சார். தவளைக்கு முதுகெலும்பு உண்டு. இந்த பாருங்க. அடுத்து மர அட்டை. இல்ல சார். பூச்சி இனங்களுக்கு இல்ல சார். பூச்சி இனங்களுக்கு இல்ல, அட்டை இனங்களுக்கும் இல்ல என்று சொல்றாங்க. ஓகே. நட்சத்திர மீன் இல்ல சார். நட்சத்திர மீனுக்கு இல்ல, முள்ளந்தண்டு இல்ல. ஓகே. நட்சத்திர மீன் அதோட பேரே கொஞ்சம் சற்று பிரச்சனைக்குரிய பெயர்.
அது மீன் கிடையாது. நட்சத்திர மீன் என்று பேர் வந்ததுக்கு அது மீன் அல்ல. ஸ்டார் ஃபிஷ் என்று சொன்னதுக்கு அது ஃபிஷ் அல்ல. சரியா? அப்ப சார் அதுக்கு பேர் என்னதப்ப மீன் எதுக்கு என்ன பேர் இளங்கல? நட்சத்திர மீனுக்கு எது முள்ளந்தண்டு இலியா முள்ளந்தண்டு இல்லாததா அஸ்பா என்ன நினைக்கிறீங்க? முள்ளந்தண்டிலி நட்சத்திர மீன் நட்சத்திர மீன் மிக மென்மையாக இருக்கும். அதுக்குள்ள பெரும்பாலும் என்புகளை காண முடியாது. ஆக நட்சத்திர மீன் ஒரு முள்ளந்தண்டிலி. ஆனால் அது மீன் என்று சொல்ல, அது ஒரு மீன் வகை அல்ல. ஆனா மீன் என்று பெயர் முடியுதான், மீன் வகை அல்ல. ஓகே, நட்சத்திர மீன் என்னங்கிறத நாங்க கிரேட் 10ல படிப்போம் ஸ்ருபிகா. நட்சத்திர மீனோட ஒரு எக்கனட மேட்டா கிரேட் 10ல படிப்போம். மீன், மீனுக்கு முள்ளந்தண்டு இருக்கா? முள்ளந்தண்டு இருக்கா? மீன் சாப்பிட்ட ஆக்களுக்கு தெரியும், நடுவில் மிக நீளமான ஒரு இன்பு இருக்கும். வவ்வால் முள்ளந்தண்டுளி. ஓகே, வவ்வால் ஒரு முள்ளந்தண்டுளி. மலைப்பாம்பு பாம்புகளுக்கு முள்ளந்தண்டு இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். அப்ப அதை நாங்க பார்ப்போம். நீங்க காட்டினீங்களா சிப்ஸ் அது வருது சார். அன்றைக்கு சிப்ஸ் தானே வந்து ஷராப் நல்லா சிறப்பா சாப்பிட. பாம்புகளின் முதுகெலும்பு பாருங்க எப்படி இருக்கு சார். வளைந்து வளைந்து இருக்கு சார். ஓம், எங்களுக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு சார். வளைந்து வளைந்து போகுது. இறுதியாக தாரா. வண்ணத்து பூச்சி. பூச்சி வகைகளுக்கு இல்லை. அப்ப வண்ணத்து பூச்சிக்கு இல்லை. ஓகே, சோ அடுத்த என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, முதுகெலும்பு என்பது ஒரு என்பா அல்லது பல என்புகளா? போன்ற ஒரு அமைப்பு தான் மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதுகெலும்பு அல்லது முள்ளந்தண்டு என்பது ஒரு என்பு அல்ல, பல என்புகள். இது 1 2 3 4 5 6 7 8 எண்ணிக்கொண்டே போகலாம். சரியா? இத்தனை என்புகளும் சேர்ந்த ஒரு அமைப்பே முதுகெலும்பு. ஆகவே தனி என்பு அல்ல. அப்ப முதுகெலும்ப எங்களால ஒரு என்பு இல்லாததால வளைத்து கொள்ள முடியும். நாங்க பாருங்க வளைகின்றோம், குனிகிறோம், நிமிர்றோம். சரியா? இப்போ இந்த நீங்க சர்க்கஸ் எல்லாம் பாப்பீங்க, இன்னும் உடம்ப நன்கு வளைப்பாங்க. சந்தேகம் வரும், பாம்பு உடலை எவ்வாறு வளைக்கின்றது, என்பு இல்லையா அப்படிங்கிற டவுட் வரும். அதுதான் நான் சொன்னேன். ஓகே, இன்றைக்கு அமில மூலம் நடுநிலை பாடம் முடிச்சிருக்கிறோம். முள்ளந்தண்டு விலங்குகள் சம்பந்தமா ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன மாதிரி நியூ கமர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாரும் வந்தவங்க யாரும் இருக்கிறீங்களா? ருக்ஷானா, இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆமா உங்களுக்கு? ஓம், எங்க இருந்து வாரீங்க ருக்ஷானா? நான் வந்து பேட்டிகுலோ செங்கலடி. ஓகேமா, என்ன மாதிரி இன்றைக்கு வகுப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன மாதிரி கேட்கலாமா? ஓகேவா, ஓகே இல்லையா, எவரேஜா? ஓகே ருக்ஷானா. ஓகே, வேற ஏதோ ஆக்கள் யாரும் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா நியூ கமர்ஸ்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, ருக்ஷனா அம்மா கதைக்குதன். ஆமா சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கணுமா, கிளாஸ்ல ஆஃப்ல இருக்கணுமா சார்? பிள்ளைகளை கேக்குறீங்களாமா அல்லது இல்ல இவே நான் கேக்குறேன், இவா என்ன மாதிரி பிள்ளைகள் வீடியோ ஆன்ல இருக்கும்? பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்றது இல்ல. ஆன் பண்ற இல்லையா சார்?
இல்ல. சரி ஓ. ஓகே அதான் டவுட்ல கேட்டேன் பிள்ளைகள் நான் வீடியோ சந்தேகங்கள் வரைக்க மைக் ஆன் பண்ணி பேச முடியும். அப்படி பேசுறதுல சிரமம் இருக்குமாக இருந்தா செட் பண்ணி கேட்கலாம். பட் செட் பண்றது நாங்க பெரும்பாலும் விரும்புறதுல என்னன்னா பிள்ளைகளுக்கு இடையில செட் பண்ணி கொள்றாங்க. ஓ அதுதான் பிரச்சனை. இப்ப வீடியோ ஆஃப்ல ஓ. இருந்தாலும் இவே சங்கட இதுகளை பார்த்து கொண்டிருப்பினவே சார். அதுவும் ஒரு அதால பிரச்சனை. மைக் ஆன் பண்ணி பேசலாம். வீடியோ ஆன் பண்ண நாங்க விடுறது இல்லைன்னா அவங்களோட பாதுகாப்பு கருதி நாங்க வீடியோ ஆன் பண்றதை அலோவ் பண்றது இல்லை. இப்ப வீடியோஸ் நிறைய ஒன்னா இருக்க நான் ஆஃப் பண்ணிக்கொள்வேன் போட்டோவை பார்த்து. சரி சார் ஓகே. ஓகேம்மா. ஓகே தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஓகே பிள்ளைகள். ஸோ நாங்கள் இன்றைக்கு அமிலம் மூலம் நடுநிலை பதார்த்தங்கள் அந்த பாடம் முடிஞ்சிருக்கு. மிக முக்கியமான பாடம். இந்த 7 என்று நினைக்காங்க. 7ங்கிறத அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணா 11. சரி இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ முடிஞ்சவங்களோட அக்கா அண்ணா இருந்தா 11 புக் எடுங்க. இந்த அமிலம் மூலம் அங்கே இருக்கு. இதேதான் அங்கே இருக்கு. சொல்றோரு டீச்சர் மாறலாம் 7th 11லையும் வருண்டு. ஓம் அதான் நானும் சொல்றேன். இப்போ இந்த முள்ளந்தண்டிலி படிக்கிறீங்கல்ல, இது 8லையும் இருக்கு 10லையும் இருக்கு. அதால இங்கே நன்கு பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகே எதுவும் சொல்ல இருந்தா சொல்லலாம், கேட்க இருந்தா கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் ஃபஹிமா. சார் நாங்க அன்றைக்கு எங்கட ஊர்ல வந்து காணி வேலண்டு வச்சிருந்து அதுல பாம்பு வித்த சார். அப்ப அந்த மேஜிக் ஷோ காத்து வந்த ஹைல பாம்பு வைக்க சார். அவரு சாடாரி பயம் இல்லாம அந்த பாம்பு எடுத்து தூக்கி களத்துல போடு. எத்தனை பாம்பு, ஒரு பாம்பும் இல்ல சார். கொட பாம்பு எடுத்து கையில போடு. அதுல பல்லும் கலட்டில்ல, அவ்வளோ விஷமும் கூடியாமன்னா அவரை மட்டும் என்ன சார் அப்படி பயம் இல்லாம அந்த பாம்புகளுக்கு பாம்புகளை பிடிச்சு காணிகள் செய்தாங்களா ஃபஹீம்? அப்படியா கழுத்துல பாம்பெல்லாம் போட்டுப்பாங்க சார். கையில உண்டு பனிய கொடை உண்டு. ஹலோ சாரா, 1 minute இருங்கப்பா. பலர் பேசக்க எனக்கு ஒன்றுமே கேக்குது இல்ல. ஃபஹீமா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, என்ன பாம்புகளை வச்சு கொண்டு கைகள்ல அப்படி பிடிச்சு கொண்டு செய்தாரா? அப்படியா? ஓ சார், அது கையில எல்லாம் களத்துல போட்டுக்கோன்னா பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுது சார். அவரு செல்லுமையே கேக்குது. அவரு பின்னால வர சொன்னா அதுவும் பின்னால போகுது. பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இப்படி ஒன்று இருக்கு என்னண்டா, பாடலுக்கு ஆடலங்கட ஃபஹீமா. சரியா? பாம்புகள் பாடலுக்கு ஆடவில்லை. சரியா? உண்மையில அப்படி கருத்து இருக்கு. இந்த முன்ன காலங்கள்ல மகுடி இருக்கு இல்லையா, மகுடிகளை ஊதுவதனூடாக பாம்பு டான்ஸ் ஆடும் என்று சொல்லுவாங்க. பட் பிற்காலத்துல அது கண்டறியப்பட்டது மகுடி ஊதுற சத்தத்துக்கு, அந்த மியூசிக்கு பாம்பு டான்ஸ் பண்ணலன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விஷயத்த நாங்க பேசுவோம் ஃபஹீமா. சரியா? நாங்க சீக்கிரியாவுக்கு போனோமா சார். அங்க ஒரு மலைப்பாம்பு சார். அந்த மலைப்பாம்பு ஒரு ஃபாரின் ஒருத்தவங்க எல்லாம் கொத்துது. அது அவங்களுக்கு கணக்கே இல்ல சார். மலைப்பாம்பு எங்கம்மா கொத்துது? ஆமா சார், அது அப்படி நீண்டுச்சு சார். அவங்க கணக்கே எடுக்காம மலைப்பாம்பு கொத்தாது யாரையும். மலைப்பாம்பு விழுங்கும். சீகிரியாவில வச்சிருக்க மலைப்பாம்புகள் சைஸ்ல சின்னது. ஓகேவா? மலைப்பாம்பு யாரையும் கொத்துறது இல்ல பிள்ளைய. ஏன்னா மலைப்பாம்பு கிட்ட விஷம் இல்ல. விடமுள்ள பாம்பு அல்ல மலைப்பாம்பு. மலைப்பாம்பு சாரை பாம்பு இதுகள்கிட்ட விடம் இல்ல, விஷம் இல்ல. ஆக அவை கொத்துறது இல்ல. ஆனால் மலைப்பாம்பு வந்து உண்மையில இந்த சீகிரியாவில நீங்க பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல கையில போட்டுக்கொண்டு போட்டோ எடுப்பாங்க. கவனமாக இருக்கணும் அதுல. இப்ப சில நேரங்கள்ல கழுத்துக்கள்ல கைகள்ல போட்டுக்கிட்டு கேட்க அதுல ஒரு டெக்னிக் இருக்கு, சரியா ஹேண்டில் பண்ணணும். தவறி விட்டா பிடிச்சி இறுக்கிரும். மலைப்பாம்பு வந்து உடம்ப வச்சு நடுவுல மனுஷனை கொண்டு சுத்தி இறுக்கி போட்டு எலும்பெல்லாம் உடைச்சு போட்டு புழுங்கிருங்க. மலைப்பாம்பு ஒரு இரைய விழுங்கின பிற்பாடு அது போய் மரத்துல சுத்துறதுனூடாக அந்த இரையை இந்த சமிபாடு அடைவதற்கு இலகுவாக்கி கொள்ளும். ஏன்னா கடித்து மென்று விழுங்குறது இல்லையே, சும்மா விழுங்குறது தானே. அப்ப அப்படியே டிரெக்டா இறைப்பைக்குள்ள போயிரும். ஓகே
சார் அது அவங்க பாம்பு வளர்க்கறது வந்து பெரிய பொட்டி ஒன்றுல வச்சு அதுக்குள்ள கண்ணாடி பொட்டி ஒன்றுக்குள்ள கூட பாம்பு போட்டு வச்சுக்குது. ம் ஆனா அவங்க அதுக்குள்ள அந்த பாம்புகளுக்கே ஒரு பஃபல் வச்சுக்கு சார். வெளியாலே பஃபல் வேற போட்டிக்குது. ஆனா அவங்க சத்தத்தை குறைக்கியாங்களும் இல்ல, கூட சத்தம் தான் போட்டிக்கு. அதுக்குள்ள பாம்புகளுக்கே வேற ஒரு பஃபல் வச்சுக்கு சார். அது என்ன மகிமா, சரி நாங்க அந்த அந்த பாம்புகளின் டான்ஸ் சம்பந்தமா கொஞ்சம் பார்ப்போம். சரியா? நான் அடுத்த கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபஹிமாவுக்கு. சரியா? சார் நான் Hello, பார்த்தேன் hello. சார், கணக்குல பார்த்தேன் ஒரு குட்டி குரங்கையும் வேற 2 ஆண் பெண் நாகப்பாமையும் ஒரு பெரிய மலைப்பாமையை வச்சு ஷோ காட்டினாங்க சார். ஓ, இன்னும் இந்த ஷோலாம் இருக்கா சாரா? பெரிய விஷயம். நாங்க உங்கள மாதிரி வயசுல பார்த்தது ஷோலாம். ஓ சார், நானும் பாத்தீங்க சார். குரங்குக்கு சட்டை எல்லாம் போட்டு குடிக்கொண்டு வருவாங்க. இப்போ இந்த காலத்துல எங்கேயும் பாக்குறதுக்கு இல்ல. இன்னும் இருக்குண்டா அபூர்வம் தான். நான் உங்களோட வயசுல நாங்க பாத்துருக்கோம் ரோடு வழி. நானும் பார்த்திருக்கேன். சார் ருக்ஷோத் சொல்லுங்க. நாங்க சின்ன குழந்தையா இருக்கு இந்த சோழங்களுக்கு முதுகெலும்பு குட்டியா தானே இருக்கும். ஓம். ஆனா என்னது சார் வளர 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 முதுகெலும்பெல்லாம் பெருசாகுது. ரைட். ருக்ஷோத்ல கேள்வி என்னடா, நாங்க சின்ன ஆளா இருக்கேக்க கிட்டத்தட்ட அதான் ருக்ஷோத் தாயோட கர்வறையில் இருந்த நேரம் இந்த சைஸ்ல இருந்து இப்படி 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 இப்படிதான் நாங்க வளர்ந்துருப்போம். பிறந்த நேரம் உங்களோட முதுகெலும்பு இந்த சைஸ்ல இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் பெரிய ஒரு உயரம் இருக்கு, இந்த உயரம் இவ்வளவு உயரம் இருக்கு. காலப்போக்கில் வளரும் ருக்ஷோத். எல்லாமே எங்களோட உடல் பாகங்கள் வளர்றது தானே ருக்ஷோத். சரி, எலும்புகள் பருமன் அதிகம். எங்களோட வளர்ச்சிக்கு எல்லாம் உண்டு, மரங்களுக்கு தான் எல்லை இல்ல. எஸ், தாவரங்களின் வளர்ச்சி எல்லை அற்றது, எங்களுடைய வளர்ச்சி எல்லை உள்ளது. ஓகே, சோ நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த விலங்கு பாகுபாடுங்கிற பாடத்துக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து முடிப்போம். ஸோ எல்லாருக்கும் குட் நைட், காட் பிளஸ் யூ. உங்களுக்கு 8 o'clock ஒரு கிளாஸ் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்த கிளாஸ் ரெடி ஆகும். குட் நைட் சார். அம்மா அடுத்த சார். பாய் சார். இல்ல